உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டூலிப் ஃபார்ம் ஃபுல்லாக அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு சண்டே மார்னிங் நல்ல ஒரு ப்ளீஸிங்கான வெதராக இருக்குது. அழகாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான டூலிப்ஸாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு மொத்தமாக எல்லா ஃப்ளவர்ஸும் எல்லா கலர்ஸ்லையும் பார்க்கும்போது அதோட அழகே தனி தான். நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு மார்னிங். அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு வெதர் நல்லா கோஆப்ரேட் பண்ணுது. நல்ல சூப்பரான ஒரு மைல்டு வெயில் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அதில் அப்படியே நம்ம டூலிப் ஃபார்ம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சசெக்ஸில் இருக்குது, க்ராலியில் இருக்குது. நான் அதோட போஸ்ட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மலரும் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது. அப்படியே ஒரு ஒரு சின்ன இடத்துல பார்க்கும்போதே ஒரு மஞ்சள், ஒரு சிவப்பு, பச்சல் எல்லா கலரும் மிக்ஸ்டாக அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது சிலதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. என்ன அதான் சொல்லியிருக்காங்க, எல்லா டைம்லேயும் வந்து இந்த ஃபுல்லாக எல்லாமே வளர்ந்துருக்காது. ஏன்னா வந்து சிலது மொட்டாக இருக்கும், சிலது ரொம்ப வளர்ந்ததாக இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா எல்லா டைம்லேயும் வந்து வருவாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் இந்த பீரியட் முடியறதுக்குள்ளே எல்லோரும் வந்து பார்க்கும் போதும் இப்போ எல்லா பூவும் நல்லா பூத்துக்கணுன்றதுக்காக எல்லாம் வேறு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்லா அதை மொட்டுக்களும் பார்க்கலாம், மலர்ந்த பூக்களும் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு அப்படி காட்டலாம். அப்படியே ஒரு கேமரா மேலே அப்படியே ஒரு 360 டிகிரியில் காட்ட சொல்லலாம். நல்லா ஒரு பறந்து விரிந்த இடத்துல இருக்குது. அங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இப்போ நிறைய போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கறச்சே நல்லாயிருக்கு. நிறைய பேர் வந்து அப்படியே பிஸியாக சுற்றி நிறைய பேர் பிஸியாக பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து நல்லா ஒரு மார்னிங்காக ஃப்ரெஷ்ஷாக வரும்போதோ இல்லை ஆஃப்டர்நூனுக்கோ நல்லா வீக்கெண்டில் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் நம்ம இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸு க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ மெயினாக இங்கே வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் சம்மர் வரும்போது நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அதுக்காக கரெக்டாக ஒரு சீசனுக்கும் ஒன்று வந்துடும். ஒரு ஏப்ரல் ஆரம்பிக்கும் போதே வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வெயில் வருது அப்படின்னாவே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். வெளியே வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த விட்டமின் டி எல்லாமே வேணும். ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே பின்னாடி போவோம். மெயினாக வந்து என்னென்னா இந்த வெளி ஊருக்கு வரும்போது இந்த மாதிரியான குளிர் நாட்டுக்கெலாம் வரும்போது என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து வின்டர் டைம்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மூடு இதுவாக இருக்கும், ரொம்ப டார்க் ஆகிடும், சீக்கிரமாக வந்து ரொம்ப ஷார்ட் டேஸாக இருக்கனால சீக்கிரமாகவே டே முடிஞ்சிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்து மெயினாக நம்ம இந்த ஸ்ப்ரிங் சம்மரை வந்து மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி மலர்களை பார்க்கும்போது நமக்கு வந்து மோஸ்ட்லி அப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மெயினாக அப்படி தான் இருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ மலர்கள் பார்த்தாவோ, ஃபார்முக்கு போய் அதுக்கப்புறமா பழங்களோ காய்கறிகளோ இது மாதிரிலாம் பார்க்கும்போது க்ரீனாக பார்த்தாவே பார்க்கெலாம் போனால் கூட நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம வெளியூருக்கு வரோம், சம்பாதிக்கிறோம், சேமிக்கிறோம், அது பண்ணுறோமா இல்லையா, இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் காசு நிறைய போகுது, மிச்சம் ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான அனுபவங்கள் பெறுறோம் இல்லையா, அதுதான் வந்து மெயினாக இந்த மாதிரி வெளிநாட்டுகளில் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம எல்லா வீக்கெண்டும் எதாவது பிளான் பண்ணிக்கணும். நம்ம சின்ன பசங்க வச்சுருக்கோம், இல்லை இப்போ தான் மேரி ஆகி வந்திருக்கோம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம், இல்லைன்னா வந்து நல்லா வயசான காலத்தில் தான் இருக்கும். எல்லா லைஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வீக்கெண்டில் போனால் ஒரு ஹாஃப் டே அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிட்டு வந்து வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணுறோம் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், புதுசாக வரவங்களுக்கும் சுற்றி வந்து காட்டலாம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலாக சீசன் ஆரம்பிக்கும் போதே இப்போ வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த டேஃபடில்ஸ் பூக்கும் போதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக அழகாக எல்லா இடத்துலையும் ரோட்லாம் கூட சூப்பராக அந்த டேஃபடில்ஸ்லாம் அழகாக பூக்கும். அது முடிஞ்சோடனே இந்த டியூலிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக எல்லாருமே வந்து பொக்கே கொடுக்கறதுக்குலாம் பொக்கே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபார்முக்கு வரும்போது பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக அப்படியே விரிஞ்சி படர்ந்து அழகாக இருக்குது அப்படின்னும் போது அது ரொம்ப அதோட லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக இந்த சின்ன பசங்களை ஃபோட்டோ எடுத்துக்கோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் போடுறதுக்கு நம்மளே அழகாக எடுத்துகிட்டு எதுன்னு ஒன்று செலக்ட் பண்ணி அதை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டூலிப்ஸ் ஃபார்முக்கு வரலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே ஃப்ளவர் ஷோஸ்லாம் நடக்குது. ஸோ ஒன்று நம்ம பார்க்கலாம். நான் வேறு கலர் பூ காட்ட போகிறேன், ஒயிட்டில் பேச போகிறல வேறு ஷார்ட்டில் பார்க்கலாம். ஒயிட் எல்லோ, அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி பிங்க் ரெட் மிக்ஸ்ட் எல்லோ. ஸோ எல்லாத்துலேயும் அப்படி இந்த பர்டிகுலர் ரோல எல்லாருக்குமே வந்து எல்லோ ரெட் எல்லோ பிங்க் எல்லோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு அந்த மெஜெண்டா கலரில் நல்லா இருக்குல்ல அழகாக, அதுவும் லைட் பிங்க்லேயும் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கு, ரொம்ப டார்க் லைட் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ரசிக்கிற சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும்போது நல்லாயிருக்கு அந்த வீக்கெண்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ் பண்ணும்போது ஏதாவது 5 டே ஒர்க் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி வீக்கெண்டில் கண்டிப்பாக ஏதாவது பிடிச்சிட்டு போகிறது, ப்ளஸ் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இந்த டைமில் வந்து விட்டமின் டி மட்டும் இல்லாமல் மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி. அப்படியே இப்போ இந்த இடம் தெரிஞ்ச உடனே அப்படியே மக்கள் எல்லாரும் மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் இங்கே வந்து ஆக்சுவலாக எதையோ பார்த்தேன் நான், இந்த டாகுக்கெலாம் வந்து இந்த பிளான்ட்லாம் சாப்பிடக்கூடாது, சீடெலாம் எதுவும் படக்கூடாது. ஆனால் கூட டாக்ஸ்லாம் கூட நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா நல்லா இருக்குது பார்க்க. நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு லெக் போகலாம் வாங்க. அழகாக ரெட் கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா சூப்பராக அப்படியே ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக அழகாக ரெட்டு நல்ல பிரைட் கலர். ஸோ ஒரு ஃப்ளவருமே இங்கே வந்து நமக்கு இந்த புது ஃப்ளவர்ஸ்லேயே அது எல்லாமே
டேஃபடல் ஸ்பாட்டில் தான் பார்த்துருப்போம். இந்த ஊர் ஃபுல்லாக டேஃபடல்ஸாக இருக்கும். அது மாதிரி அவ்வளோ டூலிப்ஸாக இருக்கும். அப்புறமா இந்த ஃப்ளவர்ஸ் நிறைய புது புது ஃப்ளவர்ஸாக வரும்போது நம்ம இந்த கார்டனில் போய் பார்க்கும்போது இன்னும் பேரை போட்டிருப்பாங்க இல்லை. அது ரோசஸ் கூட நார்மல் ரோசஸே கூட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கும். அதான் ஒரு ஃப்ளவருமே அது ஒரு அழகு தான் இருக்குல்ல. அதோடைய லீவ்ஸ் பார்த்தீங்களா ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குது. அப்படியே அதோட லீவ்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அப்படியே சுற்றி அப்படியே ரெட் ஃப்ளவர்ஸாக இருக்குது அப்படியே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம மெயினாக ஃபார்ம்ஸுக்கு போகிறது, அப்புறம் வந்து இந்த மெர்லின் பாஸ் வாங்கணும் நம்ம ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு, ஜூ சஃபாரி பசங்க நல்லா எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய அவுட்டிங்ஸ் நிறைய இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் நான் மெயினாக நம்ம சம்மரில் ஸ்ப்ரிங்கில் நல்லா யூஸ் பண்ணோம். இந்த டர்லிஸ் ஃபார்ம் நம்ம இது ப்ரொமோஷன் கிடையாது, சும்மா தான் நம்ம வந்திருக்கனால நம்ம மற்றவங்களுக்குலாம் பரப்புகிறோம் அந்த இதை பற்றி. ஆனால் இதுவே வந்து இந்த இடத்துலயே நீங்கள் ஆக்சுவலாக அவங்க வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு டூலிப் சீசனில் டூலிப் போடுறாங்க, அப்புறம் சன்ஃப்ளவரில் சன்ஃப்ளவர் ஃபார்ம் வைக்கிறாங்க, பம்கின் டைமில் பம்கின் ஃபார்ம் வைக்கிறாங்க. அது மாதிரி இயர் அரௌண்ட் ஏதாவது பண்ணினே இருக்காங்க ஃபுல்லாக ஏதாச்சும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியல் தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பேருக்கு டிக்கெட்லாம் போட்டு வரும். ஆக்சுவலாக டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போன வாட்டி 2 பேர் 27 பவுண்ட் அப்படி இருந்துச்சு. இந்த வாட்டி 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 பவுண்ட்ஸ் அப்படி இருக்கு. ஆனால் வந்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கு. உள்ளேருந்து வரும்போதே வந்து புதுசாக அதை வச்சிருக்காங்க. கொஞ்சம் பெரிய இடத்துல கொஞ்சம் வசதியாக நடந்து போகிற மாதிரி இருக்குது. போன வாட்டி கொஞ்சம் வெதரும் சரியா இல்லை. போன வாட்டி கொஞ்சம் ரொம்ப மட்டியான கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி வெதரும் நல்லா இருக்குது கீழே, அதனால சர்ஃபேஸும் நம்ம நல்லா ஈஸியாக இருக்குது. அதனால் சாரி போட்டு கூட வர முடியுது நல்லா சூப்பராக இந்த இடத்துக்கு. அதனால அப்படி இருக்கு, நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே ஃபுல்லாக விரிஞ்சிருக்கு, வேற பூமர் இருக்குது பார்க்க. ஆனால் அப்படியே பக்கத்தில் அதனால ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. ரெட் எல்லோ அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி காம்பினேஷன் நல்லா இருக்குது. இது வந்து புதுசாக ஃபுல்லாக ஊற்று ஒரு மாதிரி பெல் மாதிரி இருக்குது, மேல் தலைகீழ விழுந்த மாதிரி இருக்கு. அழகா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படியே பார்க்க. தூரமா பார்த்தீங்கன்னா மொட்டாக இருக்கிற டியூலிப்ஸ்க்கும் இந்த டியூலிப்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் எடுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கு, ஃபுல்லாக பூத்துருக்கு. இது வந்து முதலே வந்து முதல் நட்டு நல்லா இருக்கு. என்னமா இருக்கு பாருங்க, அப்படியே சூப்பரா இருக்கு. அப்படியே ஃபுல்லா ரெட்டா, இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லோவா, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு பாலிஷ் இருக்க ஒரு மாதிரி இந்த டூலிப் ஃப்ளவரில் நல்லா கிட்ட பார்க்கும்போது லீஃப்லேயே ஒரு வழுக்கு மாதிரி வழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த அந்த பிளான்ட்டோட பெட்டலில் பாருங்க, அப்படியே சன்லைட்டுக்கு அப்படியே பளபளன்னு இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கு. சிலதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்காக ரியல் பூவான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. நல்லா ஒரு மாதிரி பளபளன்னு இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி பர்டிகுலர் இதில் பார்க்க. ஒன்று வந்து சும்மா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த கபாலி படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன், நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி தான் சொல்லணுன்னு இருக்கு எனக்கு பார்க்குறது. ஏன்னா வந்து நம்ம வந்து வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வாட்டி பார்த்தாலும் வந்து நமக்கு அது சலிக்காது. ஏன்னா அந்த டைமில் அந்த பீரியட்குள்ளே அந்த மலர் பூத்து அது முடிஞ்சிடும் இல்லையா, 1 or 2 months முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமுக்குள்ளே அதை பார்த்து எடுக்கும்போது நல்லாயிருக்கு, நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அதனால் நம்ம வரோம் அப்படியே வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியோ ஆனந்தை பிடிச்சி இன்னைக்கு வந்து எப்படியாவது டூலிப்ஸ் கண்டிப்பாக எடுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தை எடுக்க சொல்லியாச்சு. அதனால் ஆனந்தும் சூப்பராக பொறுமையாக நமக்கு அழகாக எல்லாம் ஒரு ஃப்ளவராக எடுத்துன்னு இருக்கிறார். அவருடைய கேமரா ஸ்கில்ஸ்லாம் காட்டி மொட்டு மலர்ந்த மலர் இந்த இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிளாக காட்டின்னு இருக்காரு. அதனால் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே பயங்கர என்ஜாய்மெண்ட் இருக்கும். இப்படி பாருங்கள், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இல்லையா. இங்கே ஒயிட் பூ பார்த்தீங்கன்னா அது ஒரு கலராக இருக்குது, அப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறமா எல்லோ, அதுக்கப்புறமா மிக்ஸ்டாக இருக்குது, பிங்க் ஆரஞ்சு. அந்த லாஸ்ட்டில் போய் பார்க்கணும் போல இருக்குது. இங்கெல்லாம் பிங்காக இருக்குல்ல, அங்கே நின்னா இங்கே வந்து பார்க்கணும் போல இருக்குது, இங்கேருந்து அங்கே போய் பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா ஸ்கூட்டர் மேலே எடுத்துருக்காங்களா எனக்கு அது பாருங்கள். அந்த ஸ்கூட்டர் மேலே போய் நான் நிற்க போகிறேன். ஸோ அடுத்த ஷாட் எனக்கு அந்த ஸ்கூட்டரில் நான் உட்காந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்க அழகாக சூப்பராக அந்த இடத்துல. வாங்க போகலாம் இருக்கணும்னு வந்து பிடிச்சிட்டேன் நான் இந்த இடத்த. இல்லைன்னா அப்புறம் வந்து ப்ராப்ஸ் போயிடும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சும்மா ஃபோட்டோவோ இல்லைனா வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரு, பைக்கு, அப்புறம் கண்ணாடி அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ வண்டி ஓட்டாட்டி நம்ம வந்து வண்டியிலேருந்து போஸ்ட் கொடுத்துக்கலாம். பின்னாடி இருக்க மலர்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக அப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து இக்கரைக்கு அக்கறை சிகப்பு, மஞ்சள், வெள்ளை இந்த மாதிரி தான் இருக்குது. வந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்தா வந்துட்டு தூரமாக பார்த்தா வந்துட்டு அங்கே சிகப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கே போய் நின்று பார்த்தா நம்ம எந்த இடத்துல நின்னமோ அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சளாக இன்னும் கொஞ்சம் சிகப்பாக இருந்துச்சு அப்படின்னு தோணுது. இப்படி மாறி அங்கே இங்கே போனால் வந்துட்டு மாறி வந்துட்டு இங்கன்னு பார்த்தா அங்கே பெட்டரா தெரியுது, அங்கன்னு பார்த்தா இங்கே பெட்டரா தெரியுது. வாழ்க்கை தத்துவம் வழக்கமா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து நம்ம தத்துவம் சொல்லிடணும் இல்லையா, வாழ்க்கை தத்துவம் அந்த மாதிரி தான் வந்துட்டு வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கு இங்கே வரலாம். ஸோ ஒரு இடத்துல நின்று பார்த்தா அந்த இடம் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்க மாதிரி தெரியும்,
அங்கேருந்து நின்று பார்த்தா இங்கே அது நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதே தான் வந்துட்டு கேமரா ஆங்கிள் பார்த்து எடுக்கணும். பச்சைன்னு சொல்றதுக்கு பதிலாக வந்துட்டு சிகப்பு மஞ்சள் வெள்ளை அதுதான் சொல்ல வந்தேன் நான். ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்லிடுவோம். ஆனந்த வீடியோல காட்டல பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஆனந்த பிடிச்சி ஒரு சீன்ல காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பிடிச்சிட்டோம். நான் ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி. அதான் வந்து கேமராலாம் வரதில்ல. இல்ல இதுல வேற வந்துட்டு கபாலி படத்துல டயலாக் வராம நான் வந்துட்டேன்னு சொல்லினா வந்துட்டு அந்த கபாலி படத்துல வந்துட்டு ரஜினி சொல்லும் போது ஆப்போசிட்ல உட்காந்துருக்க வில்லனுக்கு வந்துட்டு இப்படி அல்லுசில்லாம் நடுங்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கேமராமேனுக்கு அப்ப நடுங்குது. இங்க அடுத்த வீடியோ எடுக்க சொல்ல போறாங்களா, ஃபார்முக்காக கூட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு ஃப்ளவர்ஸ், இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் சும்மா வாக்கிங் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் படர்ந்து இருக்கு ஓரளவுக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கேமரா இன்னொருத்தர கொடுத்து எடுக்க சொல்லிட்டு இருக்கோம், அவங்களும் வந்து பொறுமையா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஆக்சுவலா அப்படி கிடையாது. பின்னாடி வந்தா வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன மேட்டர்ங்கிறது புரியும். சூப்பரா ஒரு கண்ணாடி இருக்காங்க, சூப்பரா ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியில வந்துட்டு நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு பதிலா முகமே நமக்கு தெரியுது. மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்க்கறது இருக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட் பிக்கிங் அதெல்லாம் தனியாக இருக்குது. அது தவிர வந்து நமக்கு இந்த பீச்சில் போய் பார்க்குறது, பீச் சைடில் ஏதாவது புக் பண்ணி நம்ம ஏதாவது சம்மர் வந்தால் நம்ம ஏதாவது ஷார்ட்டாக சும்மா சீப்பாக கூட ஏதாவது முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வீக்கெண்ட் அது மாதிரி போய் பீச்சில் ஸ்டே பண்ணுறது, அந்த மாதிரி பீச் சைடில் ஸ்டே பண்ணுறது, அந்த வாக்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ட்ரெக்கிங்லாம் பண்ணுறவங்க நல்லா ஃபுல்லாக பார்க்லாம் போகிறதுக்கு, அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அது மாதிரி பண்ணுறதுக்கு தனியாக இருக்காங்க. அதனால் மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம வெளியே போய் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம சம்மரில் ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம சும்மா ஆக்டிவாக இருந்தால் இந்த மாதிரிலாம் வெளியே வந்து பார்க்கும்போது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வின்டர்னா தனியாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கிறிஸ்மஸ் பிளானிங்கோ இல்லைன்னா வந்துட்டு அந்த டைமில் அந்த பம்ப்கின், அந்த ஹாலோவின் வர்றது, அதுக்கப்புறமா அதுக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கெட் டுகெதர்ஸ் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வச்சு கேம்ஸ்லாம் ஆடுறது, அதெல்லாம் நிறைய பண்ணலாம். பட் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் சம்மரில் வெளியே வரும்போது பண்ணுறதுக்கு நிறைய இருக்கனால அந்த சம்மர் ஸ்ப்ரிங்லாம் நல்லா சூப்பராகவே போகும். நிறைய மெமரிஸ் நம்ம சேர்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம நிறைய இந்த மாதிரி மெமரிஸ் நம்ம நிறைய வந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். இல்லை ஓவராக பிஸியாக இருக்கிற ஒர்க்கில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மைண்ட் சேஞ்சாக ரிலாக்ஸேஷனாக நல்லாயிருக்கும். ஸோ அதான் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நாங்கள் அதான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தது அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.